ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். வந்தியத்தேவனை கட்டி போட்டு சென்ற பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை காப்பாற்ற அங்கு வரும்போது தான் காலாமுகர்களின் சங்கமத்திலே அங்கே சென்று பார்த்துவிட்டு வருவதாக ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் சொல்ல, அந்த காலாமுகர்களின் பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனால் முக்கியமாக ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் வரவில்லை என்ற விவரத்தையும் ஆழ்வார்க்கடியான் தெரிவிக்கிறான். இளவரசர் மதுராந்தகரை தானே எதிர்பார்த்தார்கள் என்றான் வந்தியத்தேவன். ஆமாம், அது எப்படி உனக்கு தெரிஞ்சுது? மதுராந்தகர் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறினால் ராஜ்யபாரம் அழகாகத்தான் நடைபெறும். ஏன் விதம் சொல்லுகிறேன்? ஒரு முரட்டு குதிரையை அடக்கி ஆள் அவரால் முடியவில்லையே. பழுவேட்டரையர் போன்ற சிற்றரசர்களையும் கலகமூட்டும் காலாமுக சைவர்களையும் சண்டைக்கார வீர வைஷ்ணவர்களையும் அவரால் எப்படி அடக்கி ஆள முடியும்? ஆழ்வார்க்கடியான் நகைத்து விட்டு, நீ வரும் வழியில் மதுராந்தகரை பார்த்தாங்க, அவருக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா என்று கேட்டான். வந்தியத்தேவன் தான் மதுராந்தகரை தொடர்ந்து வந்ததையும், திடீரென்று தீவர்த்தியைக் கண்டு அவருடைய குதிரை தரிகிட்டு ஓடியதையும், தான் அவரை சிறிது தூரம் தேடிப்போனதையும், கடைசியில் களத்து மேட்டில் குதிரையை மட்டும் பார்த்ததையும் கூறினான். பிறகு, ஐயோ பாவம், குதிரை அவரை எங்கே தள்ளிற்றோ என்னவோ, அவருடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் நேர்ந்திருக்கலாம். அதனால்தான் அவர் உங்கள் மகாசங்கத்துக்கு வரவில்லை. நாம் மறுபடியும் போய் அவரை தேடி பார்க்கலாமா என்று கேட்டான். அழகுதான், அதை பற்றி நமக்கென்ன? நம்முடைய வேலையை நாம் பார்க்கலாம். புறப்பட உடனே பொழுது விடுவதற்குள் நாம் கொள்ளிட நதியின் தோணித்துறையில் இருக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். மதுராந்தகர் வாய்க்காலிலோ வயல் வரப்பிலோ விழுந்து செத்து கிடந்தாரானால் அப்போது கூட நமக்கு என்ன கவலை என்று சொல்வீரா? அப்படியெல்லாம் நேர்ந்திராது. அனிருத்தர் அதற்கு முன்ஜாக்கிரதை ஏற்பாடு செய்திருப்பார். முதன் மந்திரி அனிருத்தரா? அவருக்கு என்ன இதை பற்றி தெரியும்? அது என்ன அப்படி கேட்கிறாய்? அன்பில் அனிருத்தருக்கு தெரியாமல் இந்த ராஜ்யத்தில் எந்த இடத்திலும் எதுவும் நடக்க முடியாது. ஓஹோ, கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தை பற்றிய விஷயமும் அவருக்கு தெரியுமோ? ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள். வீரநாராயணபுரத்து திருவிழாவின் போது பழுவூர் ராணியின் பல்லக்கு போனதை நாம் இருவர் ஒரு மரத்திடையில் நின்று பார்த்தோம் அல்லவா? ஆம், பல்லக்கின் திரை விலகியதும் நீர் அடைந்த பரபரப்பு இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது. பழுவூர் ராணியிடம் ஒரு ஓலை கொடுக்க முடியுமா என்று நீர் என்னை கேட்டீர். நீ அதற்கு சீச்சி, அது என்ன வேலை என்றாய். நான் ஏதோ காதல் ஓலை கொடுக்க விரும்பியதாகவே எண்ணினாய். சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று மதுராந்தகருக்கு எச்சரிக்கை செய்யவே நான் விரும்பினேன். முதன் மந்திரியின் கட்டளைப்படி. பல்லக்கில் இருந்தது மதுராந்தகர் என்று உமக்கு தெரியுமா? முதல்ல சந்தேகிச்சேன். திரை விலகினதும் அந்த ரகசியம் தெரிஞ்சுது. நீ நல்ல அழுத்தக்காரன். நான் எவ்வளவோ பிரயத்தனம் செஞ்சும் நீ பல்லக்கில் இருந்து அதுல இருந்தது பழுவூர் ராணி அல்ல மதுராந்தகர் என்று சொல்ல மறுத்து விட்டாயல்லவா? நீர் மாத்திரம் அழுத்தக்காரர் இல்லையோ? இன்று சாயங்காலம் நீர் எங்கே போகப் போகிறீர் என்று கூட சொல்ல மறுத்து விட்டீரே. சொன்னால் நீ அதிலும் தலையிட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்திருப்பாய். இப்போதே எவ்வளவு சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டாய் பார். இனிமேலாவது காலாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன் மந்திரிக்கு தெரியுமா? தெரியாமலா என்னை அனுப்பினார்? அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராதிருப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். யாரோ தீவர்த்தியை தூக்கி பிடித்தான் என்று சொன்னாயே, அவனும் அனிருத்தரின் ஆளாகத்தான் இருந்திருப்பான். வேண்டுமென்றே குதிரையை மிரட்டி தரிகிட்டு ஓடும்படி செய்திருப்பான்.
தரையில் விழுந்த இளவரசரை யாராவது எடுத்து காப்பாற்றி இருப்பார்கள். இத்தனை நேரம் அநேகமாக அவர் ரதத்திலோ பல்லக்கிலோ ஏறி தஞ்சையை நோக்கி போய்க் கொண்டிருப்பார். வா, நாமும் நம் வழியே போகலாம். வைஷ்ணவரே, நான் வர முடியாது. இது என்ன? நீ ஒப்புக்கொண்ட காரியம் என்ன ஆயிற்று? காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலர் புறப்பட்டு விட்டதாக கேள்விப்படுகிறேன். நாம் உடனே வாயு வேக மனோவேகமாக போனால்தான். ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமே. அவர் மதுராந்தகரைப் போல ஸ்திரீ வேஷத்திலும் வரமாட்டார், இரவில் ஒளிந்தும் பிரயாணம் செய்ய மாட்டார். நீ என்ன செய்ய போகிறாய்? உண்மையில் நான் மதுராந்தகரை பின்தொடர்ந்து இன்று சாயங்காலம் புறப்படவில்லை. வேறொருவரை தொடர்ந்து போக ஆரம்பித்ததில் மதுராந்தகரை வழியில் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. நான் ஒரு ஜோசியம் சொல்லுகிறேன். நீ தொடர்ந்து போக ஆரம்பித்தது ஒரு பெண்மணியாக இருக்கும். நீர் பொல்லாத வைஷ்ணவர். ஒரு நாள் உம்முடைய மண்டையை உடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கப் போகிறேன். இது உன்னால முடியாத காரியம் அப்பனே. ஏற்கனவே என் மண்டையை ஒரு காளாமுகனுக்கு அடகு வைத்திருக்கிறேன். அது போனால் போகட்டும். நீ குடந்தையிலிருந்து யாரை தொடர்ந்து புறப்பட்டாய்? அந்த பெண் யார்? கொடும்பாளூர் இளவரசி குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருந்தாள். பல்லக்கில் ஏறிக்கொண்டு தனியாக புறப்பட்டு போனாள். உண்மையில் அந்த சித்தப்பிரமை கொண்ட பெண்ணை தொடர்ந்து நான் கிளம்பவில்லை. அவளுடைய பல்லக்கு நான் போக வேண்டிய பாதையில் கொஞ்ச தூரம் போயிற்று. திடீரென்று அந்த பல்லக்கை சில மனிதர்கள் வந்து தாக்கினார்கள். கூட போன தாதிப்பெண்ணை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வானதியை மட்டும் கொண்டு போனார்கள். வைஷ்ணவரே, அந்த பெண்ணின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளாமல் உம்மோடு வர எனக்கு இஷ்டமில்லை. அந்த பெண்ணை பற்றி உனக்கு என்ன அவ்வளவு கவலை? அது என்ன அப்படி சொல்லுகிறீர்? ஈழத்து பட்ட மகாவீரர் சிறிய வேளாரின் புதல்வியல்லவா? பழையாறை இளைய பிராட்டியின் மனத்திற்குகந்த தோழியல்லவா? இன்னும் பொன்னியின் செல்வருக்கு வானதி தேவியை மணம் செய்விக்கப் போவதாகவும் ஒரு பிரஸ்தாபம் இருந்ததல்லவா? அப்பனே, பொன்னியின் செல்வர்தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரே. அவருடைய திருமணத்தை பற்றி இப்போது என்ன கவலை? அவர் இறந்து விட்டார் என்பது என்ன நிச்சயம்? ஊகம்தானே? அப்படியானால் அவர் உயிரோடு இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாயோ? வைஷ்ணவரே, என்னுடைய வாயை பிடுங்கி ஏதேனும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பது உங்கள் உத்தேசமாயிருந்தால் அதை மறந்துவிடும். சரி சரி, நீ பெரிய அழுத்தக்காரன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் வானதி தேவியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இளைய பிராட்டிக்கு அவள் பேரில் உயிர் என்பதுதான் உனக்கு நன்றாக தெரியுமே. அதனாலே தான் நானும் கவலைப்படுகிறேன். வானதி தேவிக்கு இந்த ஆபத்து வந்தது இளைய பிராட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா? இன்றைக்கு தெரியாவிட்டால் நாளைக்கு தெரிந்து விடுகிறது. நாளைக்கு தெரிந்து என்ன பயன்? காலாமுகர்கள் அந்த கன்னிப்பெண்ணை இன்றிரவு பலி கொடுத்து விட்டால்? வானதியை காலாமுகர்கள் தாக்கி பிடித்து கொண்டு போனதாகவா சொல்லுகிறாய்? அப்படித்தான் எனக்கு தோன்றியது. வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள். அது உண்மையானால்? வானதியை காலாமுகர்கள் தூக்கிக் கொண்டு போனதாகவா சொல்லுகிறாய்? அப்படித்தான் எனக்கு தோன்றியது. வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள். அது உண்மையானால் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. கொடும்பாளூர் வம்சத்தார் காலாமுகத்தைச் சேர்ந்தவர்கள். வானதி தேவி கொடும்பாளூர் பெண் என்று தெரிந்தால் அவளுக்கு காலாமுகர்கள் ராஜோபதாரம் செய்வார்கள். ஓஹோ, இது எனக்கு தெரியாமல் போயிற்றே. ஆகையால் தான் காலாமுகர்கள் மதுராந்தக தேவருக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த மண்டை ஓட்டு சாமியார்கள் எதிராக இருந்தால் என்ன வந்துவிடப் போகிறது? உனக்கு தெரியாது. இந்த நாட்டின் மிகப்பெரிய குடும்பங்கள் காலாமுகத்தைச் சேர்ந்தவை. சைன்யத்திலும் அத்தகைய பலர் இருக்கிறார்கள். அதனாலேயே பழுவேட்டரையர் இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்திருந்தார். மதுராந்தகருக்கு காலாமுகர்களின் ஆதரவை தேட முயன்றார். அது ஒரு குதிரை செய்த கோளாறினால் பலிக்காமல் போயிற்று. நீ புறப்பட்டு என்னுடன் வருகிறாயா அல்லது நான் கிளம்பட்டுமா? வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக எழுந்து குதிரையையும் கையில் பிடித்து கொண்டான். அடர்ந்த காடுகளின் ஊடே ஆள் நுழையக்கூடிய வழியை கண்டுபிடித்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அதோ பார் என்று ஆழ்வார்க்கடியான் வானத்தை சுட்டிக்காட்டினான். முன் எப்போதையும் விட தூமகேதுவின் வால் நீண்டு வானத்தின் ஒரு பாதி முழுவதிலும் வியாபித்திருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். குளிர்ந்த வாடைக்காற்று வீசிற்று. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. தூரத்தில் கிராமத்து நாய் ஒன்று தீனமான சோகக் குரலில் அழுதது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். வந்தியத்தேவன் பட்டத்து இளவரசரின் தோழன், தூதன். திருமலையப்பன்
பேரரசின் முதன் மந்திரியோட சீடன், தகவலாளி. 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் அழுத்தக்காரன்னு குற்றம் சாட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு தரப்படுற பணிகள் அப்படி. ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் எப்படியாவது தடை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நீயும் நானும் வந்தியத்தேவனிடம் ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும். நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்படும் பட்சத்தில் வந்தியத்தேவனும் அவனுடன் போக வேண்டும். உடம்பை பிரியாத நிழலைப் போல் உன் தமையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும். நந்தினியை தனியாக சந்திப்பதற்கு கூட அவன் இடம் தரக்கூடாது. கண்டிப்பா சொல்லிட்டார் அனிருத்தர். துணைக்கு திருமலையப்பனையும் அனுப்பி வச்சிட்டார். வந்தியத்தேவனிடம் ஒரு தயக்கத்தை பார்க்குறோம். தனித்தனியா யாரையும் சமாளிச்சிடுவான். கடம்பூர்ல நிலைமையே வேற. ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமேன்னு ஆழ்வார்க்கடியான கேட்டுக்கிட்டான். பார்த்தீங்களா? இந்த நெடுங்கதையில அச்சத்தை எழுப்புற இரவு நேர சூழ்நிலைகளில் அந்த வால் நட்சத்திரம் தனது இருப்பை நினைவுபடுத்திக்கிட்டு வருது இல்லையா? தூமகேத்து. இத்தொடருக்கு புகைக்கொடின்னு அர்த்தம். பல 100 கோடி வருஷங்களுக்கு முன்னால சூரிய குடும்பம் உருவான போது எஞ்சிய விண்வெளி பொருள் சூரிய குடும்பத்தின் எல்லைகளாக கருதப்படுற பகுதிகளிலிருந்து சூரியனின் ஈர்ப்பு விசையால கவரப்படுது. ரொம்ப நெருக்கமா வரும்போது வெப்பத்தால உருகி வாயுக்கள் உருவாவதால் தலைப்பகுதி பளிச்சுன்னு தெரியுது. மையப்பகுதி ஒரு பந்து போலவும் வால் பகுதி சூரியனுக்கு எதிர் திசையில நீளமா பிரிஞ்சும் இருக்கும். பண்டைய நூல்களில் குறிப்பிடப்படும் கரந்துரை கோள்களில் ஒன்று தூமகேத்து. ஒரு கூடுதல் தகவல், வால் நட்சத்திரம் வேறு, விண்கற்கள் வேறு. இரும்பு, நிக்கல் இவற்றால் ஆன துகள்களை விண்கற்கள்னு சொல்கிறோம். பெரும்பாலும் செவ்வாய், வியாழன் இந்த 2 கோள்களின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையே இருப்பவை. பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள வரும்போது உராய்வினால் எரிந்து ஒளிரும். பெரும்பாலும் எரிஞ்சு மறைஞ்சிடும். புறப்பட போகலாம், வருகிறாயா, நான் கிளம்பட்டுமா ஆழ்வார்க்கடியான் கேட்டபோது வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பா எழுந்ததை பார்த்தோம். பல காரணங்களால அவன் உற்சாகம் இழந்திருக்கான். குறிப்பா வானத்தியின் கதி என்ன ஆச்சுதோன்னு தெரிஞ்சுக்காம திருமலையப்பனோட போக அவனுக்கு இஷ்டம் இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுது பார்ப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.